ரொம்ப நாளாகவே நகை கடைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். போகிறதுக்கு காசு இருந்தால் தான் போக முடியும். விலை வேறு கூடிக்கிட்டே போகும்போது எங்கே தங்கத்தை வாங்குறதுக்கு பக்கத்தில் போகக்கூட முடியாது போல். ஒரு வழியாக கிளம்புனோம். பழசை மாற்றிட்டு புதுசை எடுக்கலான்னு சொல்லி எங்களுக்கு வந்து நியருன்னா மதுரை தான் நியர் பிளேஸு. அதனால் எல்லாமே அங்கே தான் எடுக்கிறது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற டச் கம்மியாக இருக்கும். அதனால் அங்கே போய் எடுத்துருவோம். இந்த வளையல் தான் நான் மாற்ற போகிறேன். இது ஒரு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு நான் செஞ்சு வாங்கினது. பெங்களூரில் இருக்கும்போது லக்ஷ்மியும் சங்கும் போட்ட மாதிரி இருக்கும் டிசைனு. 2 பவுன் 4 பவுன் வளையல் இது. இப்போ வந்து தேய்மானம் ஆகிருக்கும். அதனால் ஒரு எவ்வளோ போகுதோ தெரியல. தேய்மானம் ஆகி எவ்வளோ எடுக்கிறாங்களோ தெரில. மாற்றுறதுக்கு மனசு வரல. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அதனால் மாற்ற வேண்டியது. அப்போ டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அங்கே பெங்களூர் இருக்கிற வரைக்கும் அது டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட இங்கே வந்த பிறகு 10 வருஷமாக அது பேங்கில் தான் தூங்கிட்டு இருந்துச்சு. சரி சும்மா வந்து வச்சு வட்டி கட்டுறதை விட கொண்டு போய் மாற்றிட்டு வேறு மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். அப்படியே பக்கத்தில் வந்து போத்தீஸ் நான் என்றைக்குமே போனதில்லை. நிறைய பேர் வந்து போத்தீஸில் போய் தீபாவளிக்கு எடுத்தோம், பொங்கலுக்கு எடுத்தோம் அப்படின்லாம் சொல்லி எடுப்பாங்க. நான் இது வரைக்கும் என்னமோ தெரியல, அந்த சைடு போனதே இல்லை. போனால் மேக்ஸிமம் சென்னை சில்க் போவேன், இல்லாட்டி சரவணா ஸ்டோரில் கூட எடுத்ததில்லை. சரவணா ஸ்டோர் புதுசு வந்ததுலேருந்து எடுத்ததில்லை. சென்னை சில்க் தான் மேக்ஸிமம் நான் எடுக்கிறது. அது என்னமோ செட் ஆயிடுச்சு. அதில் வந்து இங்கே போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சரி எடுக்கலாமேன்னு சொல்லி எடுத்தேன். அது வந்து தனியாக வாங்கினோம்னா 1400 என்னமோ ஒரு சிங்கிள் பீஸு. இது 2 சேர்ந்து 1800 நினைக்கிறேன். 2 ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ ஆஃபரில் போட்டிருந்தாங்க. சரி எதுக்கு ஒன்று வாங்குறதுக்கு 2 வாங்கிட்டோம்னா கட்டிக்கிறலாமே அப்படின்னு சொல்லி வாங்கினேன். எனக்கு எப்போவுமே வந்து பார்ட்ரு வச்சது வாங்கினேன்னா கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நான் வாங்கிடுவேன். இன்னொன்று வந்து கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்கல. ஒன்று தான் கிடச்சிது. இது வந்து கீழே வந்து ஒரு பேரட் மாதிரி பறவை மாதிரி வச்சுருந்தாங்க. சரி ஓகே, அது நல்லா இருந்துச்சு. கான்ட்ராஸ்ட்டாக கிடைக்கல. ஆனால் அது ப்ளூ வந்து கான்ட்ராஸ்ட்டாக கிடச்சதுனால அதை வாங்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் இந்த ஸ்டிச் பண்ணி போட்டால் கூட கொஞ்சம் நீட்டாக தெரியும் அப்படின்றதுக்காக வந்து நான் வந்து எடுத்தேன். என்னமோ போனேன், பட்டுன்னு பார்த்தேன். எனக்கு ரொம்ப நேரம் நம்ம தேடிட்டுருப்போம், கிடைக்காது சில சமயம். சில சமயம் பார்த்திங்கன்னா டக்குன்னு போவோம், டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம், பிடிச்சிரும், அது டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி தான் இந்த மாதிரி போய் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு வாங்கிட்டேன். வாங்கிட்டு பில் போட்டாச்சு. இன்னும் சட்டை வந்து தைக்கல. நான் வந்து அதுக்கு மேட்சிங்காக வேறு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் கல்யாண நாள் அடுத்த நாள்னால போட்டுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. பில் போட்டு வந்தாச்சு. இந்த இதெல்லாம் சும்மா போகும்போது நம்ம கண் சும்மா இருக்காது. ஒரு நல்ல சேலை இருந்துச்சுன்னா பில் எவ்வளவு எடுத்தோடனே பில்லை தான் பார்க்குறது. சேலையை பார்க்க மாட்டோம், பில்லை பார்ப்போம். அப்புறம் அங்கே வந்து ஜுவல்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தேன். சும்மா ஒரு விசிட்டு, சும்மா நிறையா கூட பார்க்கல. ஒரு ஃப்ளோர் தான் பார்த்தேன். என்னென்ன இருக்குன்னு கூட பார்க்கல, டைம் இல்லை. பக்கத்துலேயே பீமா ஜுவல்லர்ஸ் இருக்கிறனால பீமா ஜுவல்லர்ஸ் போயிட்டோம். அது கார் பார்க்கிங் அங்கே பீமா ஜுவல்லர்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இது போத்தீஸில் வந்து பெருசாக இருக்கிறனால காரை நிப்பாட்டிட்டு அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு அப்படியே வந்து ஸாரீ எடுத்தனால காரை அங்கே நிப்பாட்டி இப்படி சுற்றி வந்துட்டோம். அப்போ தான் நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தெரியட்டும் அப்படின்னு சொல்லி பீமா ஜுவல்லர்ஸ்குள்ளே நுழைஞ்சாச்சு. வந்து தாலி செயின் வாங்குறதா இருந்துச்சு. என்னுடைய நீண்ட நாள் கனவுங்க. இதே மாதிரி தான் வச்சுருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் 7 பவுன் தான் வச்சுருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப பெருசாக போட்டால் பிடிக்காது. இன்னொன்று வந்து எனக்கு சூட் ஆகாது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஓவராக தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்கு பழக்கம் இல்லை. அதனால் பெங்களூர் சைடெலாம் சிம்பிளாக சின்னதாக போட்டே பழக்கம். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 7 பவுன் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தா திரும்ப டிசைன்ஸ் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் போட்டிருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அது போர் அடிச்சிருச்சு எனக்கு தெரியல. அதுக்குள்ள அந்த உருண்டை செயின்லாம் வந்து ஃபேமஸாக சீரியல்ஸில் எல்லாம் பார்த்தோமா, உருண்டை செயின் சொல்லி உடனே போய் அதை மாற்றிட்டு அந்த உருண்டை செயின் எடுத்தேன். அது ஸ்டோன்ஸ் வச்சது. அது வந்து செயின் வந்து இந்த ஒரு மாதிரி அரணா கயிறு டிசைன் செயின் வந்தது. இந்த மாதிரி முறுக்கு செயின் இல்லை. அப்புறமேலு இது கதையை அப்புறம் சொல்கிறேன். இது வந்து வளையல் பக்கத்துலேயே வந்து வளையல் பார்க்க போனோம். ஒரு கடைக்கு இன்னொரு கடை போய் பார்க்கலான்னு சொல்லி பக்கத்துலேயே தங்கமயில் ஜுவல்லர்ஸ் இருக்குது. அங்கே போனோம். அங்கே போய் பார்த்தோம். அங்கே வந்து பர்சன்டேஜ் 6%. இங்கே 2% தாலி செயினுக்கு வந்து 2%. அங்கே வந்து 6ன்னாங்க. அப்புறம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னாங்க. கலெக்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. என்னமோ கலையிலேருந்து போயிருந்துச்சு நிறையா. அதாவது ரொம்ப கடை நல்லா ஃபேமஸாக போகலைன்னா அப்படியே கலையிலேருந்து இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு கோயில் கடையில் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடை எல்லாமே அங்கே வந்து வளையல்லேருந்து செயின்லேருந்து கவரிங் ஐட்டம்ஸோ அது நமக்கு ஹோல்சேலில் எல்லாம் கடையை வைக்கிறவங்களும் ஹேர்பின்லேருந்து நம்ம போகும் லேடிஸுக்கு என்னென்ன ஐட்டம் வேணுமோ எல்லாமே அங்கே விற்கும். அதனால் போனோன்னு பக்கத்தில் தான் கடை இருந்துச்சு. அதனால் போயிட்டு அந்த ரெயின் ட்ராப் வளையல் வாங்குவோம். ஒரு 2-3 டிசைன்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் கேட்டிங்கன்னா 99 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஆனால் இல்லை ஷிப்பிங் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. ஷிப்பிங் சார்ஜ் போட்டு அதே அதுக்கு டபுள் மடங்காக சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து அந்த அந்த இங்கே கம்மி பண்ண காசை வந்து ஷிப்பிங் சார்ஜில் வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கு தான் எதுக்கு இந்த பஞ்சாயத்து, நம்ம ஊர் இருக்கும்போது நேரடியாக போய் பார்த்து நம்மளே வாங்கிடலான்னு மல்டி கலர் இது நல்லா இருந்துச்சு. மல்டி கலர் வாங்கினேன். மல்டி கலர் ஒன்று, அந்த ஒரு ப்ளூ ஒன்று, அப்புறம் பிங்க்கு பார்த்தேன். சரி இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி 2 மட்டும் தான் வாங்கி 2 3 வாங்கிட்டு வந்தேன். இன்னொன்று வந்து 2 3 வாங்கினாலே போதுங்க. ஏன்னா நம்ம வந்து போடும்போது மிக்ஸ் பண்ணி போட்டுக்கிட்டோம்னா, ஏற்கனவே 2 டஜன் வாங்கி வச்சுருந்தேன். ஒரு மாதிரி க்ரீம் கலர் ஒன்று, ரெட்டு ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதோட இது சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் கடையில் போய் வாங்குறது 120ன்னு சொன்னாங்க. அது 120 நம்ம வந்து 110 வாங்கினேன். ஆனால் ஆன்லைனில் 99 ருபீஸ்ன்னு சொல்லி 6 டஜன் வாங்கணும். 6 டஜன் வாங்கினா மட்டும்தான் அவங்க வந்து 99 கொடுக்குறாங்க. சிங்கிள் பீஸோ 2ஓ 1ஓ வாங்கினோம்னா அந்த சேம் ரேட்டு தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாது. ஸோ அதனால் அந்த ரேட்டு அதில் வந்துடுது. இது எதுக்குடா போய் அங்கே உனக்கு பருத்தி மூட குடோன்லேயே இருக்கலாமே அப்படின்ற மாதிரி பேசாமல் நம்மளே போய் வாங்கிடலான்னு சொல்லி நான் போய் வாங்கிட்டேன். ஆனால் எல்லா கலர்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிங்க்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் டல் கலர்ஸ்லாம் இருந்துச்சு. எனக்கு டைம் இல்லை பார்க்குறதுக்கு. அங்கே வெயிட் பண்ண சொல்லிட்டு வந்து வாங்கினதுனால என்னை திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு வாங்கிட்டு காசை கொடுத்துட்டு போயிட்டேன். அவங்ககிட்ட சொன்னேன் 99 ருபீஸில் ஆன்லைனில் கூட கிடைக்கிது, நீங்கள் 120 சொல்கிறீங்க அப்படின்னு. எங்கே காட்டுங்க அப்படின்னு சொல்லி உடனே அவங்க காமிச்சிட்டு பாருங்கள் எங்கெங்கே கம்மியாக இருக்குது, எல்லாமே 150 120க்கு மேலே தாங்க இருக்குது. 99 ருபீஸ்க்கு எங்கேங்கன்னா ஃபேஸ்புக். மதுரைக்கு போயிட்டு அல்வா சாப்பிடாம வந்தால் மதுரையே அவமானப்படுத்துகிற மாதிரி. அதனால் 50 அல்வா வாங்கி சாப்பிட்டுட்டு தான் சூடாக சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புனோம். சைடில் வரும் அந்த மாதிரி 99 ருபீஸ்ன்னு சொல்லி அவங்கள்ட்ட மெசேஜ் பண்ணி பார்த்தா ஷிப்பிங் வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கிடையாதுன்னாங்க. அதை பார்த்தே நான் சொன்னேன். அப்புறமேலு சரி ஒரு வழியாக நமக்கு தேவைப்படுறதுனால 2 டஜன் 3 டஜன் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் வளையல் கதை. அப்புறம் நம்ம கதைக்கு வருவோம். எதில் விட்டேன்? அப்படி உருண்டை செயினும் எல்லோரும் போடுறாங்களே சீரியஸ்லலாம், நான் எல்லாம் போடுறத பார்த்துட்டு நம்மளும் போடுவோமேன்னு சொல்லி வாங்கி போட்டேன். ஆனால் அது கொஞ்ச நாள் ஒரு 2 வருஷம் போட்டிருந்தேன். அப்புறம் என் பையனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டியது வந்துருச்சு. கல்யாணம் முடிக்கும்போது 10 பவுன் போடுறதுக்கு முடியல அப்போ நிலைமைக்கு. அதனால் வேறு வழி இல்லாமல் நான் என்னுடைய செயினவே 7 பவுன் செயினை போய் மாற்றிட்டு எடுத்து போட்டேன். கடையில் போய் எடுத்து போட்டு இவ்வளோ நாள் சும்மா தான் இருந்தேன். அது வந்து மஞ்சள் கயிறு போட்டுட்ருப்பேன், கௌரிங் போட்டிருப்பேன். அது அரிக்க ஆரம்பிச்சிடும். மஞ்சள் கயிறுலாம் போட்டோம்னா சங்கட்டமாக இருக்கும் வெளியில் போகிறதுக்கு. ஏன்னா கல்யாணம் முடிச்ச நாள்லேருந்து நான் செயின் இல்லாமல் இருந்ததே இல்லை. இப்போ வந்து இந்த சூழ்நிலைகள் அப்படி மாறிடுச்சு. அதனால் அடவு கிடக்குறதையும் திருப்புறதுக்கு முடியல. அதனால் வந்து கவரிங் போட்டாலும் அரிச்சிக்கிட்டு இருக்கும். ஒரு மாதிரி பொக்களமாக வந்துடும். வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 2 வருஷம் அப்படி தான் இருந்தேன். வெயில் காலத்துலலாம் அப்படியே வேர்த்து இதாயிரும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கேயா வெளியில் போனோம்னா எல்லா பொம்பளைகளும் கழுத்தை தான் பார்ப்பாங்க, கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க, கழுத்தை தான் பார்ப்பாங்க. நானே சொல்லிடலான்னுச்சு, கவரிங் தாண்டி எதுக்கு இப்படி உத்து பார்க்குறீங்க, கவரிங் தான் விடுங்க அப்படின்னு சொல்லலாம் போல் தோணும். அப்படி இருக்கும் எனக்கு நிலமை. பார்த்தா கூட ஓடி ஒளிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ பார்த்தா நமக்கு நகையில் வெளியில் போக சங்கடப்பட்டுக்கிடுவேன், வெளியில் போக மாட்டேன். ஏதோ ஃபங்க்ஷன் போனால் கூட போக மாட்டேன். அப்புறம் வந்து வெளியில் யாராவது பேசினா கூட எனக்கு ஒரு மாதிரி வெளியில் போய் நின்று தைரியமாக போல்டாக பேச மாட்டேன். எங்கள் கழுத்தை பார்த்து ஏதோ கேட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டுக்கிட்டு வெளியிலையும் மேக்ஸிமம் போகிறத குறைச்சிக்கிடுவேன், யார்கிட்ட பேசுகிறத குறைச்சிக்கிடுவேன். கூட்டம் கும்பலுக்கெல்லாம் போகவே மாட்டேன். ஏன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கழுத்தில் பெருசாக நகை போட்டிருந்தா தான் மரியாதை அப்படின்ற மாதிரி அது மாதிரி பழகிட்டாங்க. ஸோ அதனால் சின்னதாக போட்டதாக கூட மரியாதை கிடையாது, பெருசாக தான் போடணும் தாலி செயின் அப்படின்னு. நம்ம ஆல்ரெடி அப்படியே போட்டு பழகிட்டோமா, இப்போ இல்லாமல் இருக்கிறது கொஞ்சம் மாதிரி சங்கடமாக தான் இருந்துச்சு போகிறது. ரொம்ப கூனி குறுகி ரொம்ப தர்ம சங்கடத்தெல்லாம் அனுபவிச்சிருக்கேங்க. அதெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. மனசில் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைட்டு இப்படி விசேஷத்தை போயிட்டு வந்துட்டு நம்ம கஷ்டமாக இருக்கும்போது அழுக வரும். இது வலையில் வந்து உருக்குறாங்க, இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சங்கடமாச்சு. 20 வருஷம் 25 வருஷமாக நான் வச்சுருந்த நகையை வந்து இப்படி நம்ம கண்ணில் முன்னாடி உருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், வேறு வழியில் நான் வீடியோ எடுக்கணுன்றதுக்காக போய் பார்க்க வேண்டியதாக போச்சு. அதை அப்படியே உருக்குனோடனே தீ பட்டோடனே அப்படியே அழகாக உருகி பால்ஸ் மாதிரி வந்து அது குழம்பு மாதிரி, அதாவது அது இந்த தாமரையில் தண்ணி பட்டுச்சுன்னா ஒட்டாமல் ஓடும் பாருங்க, அந்த மாதிரி ஒட்டாமல் அது உருண்டையாகி அப்படியே கெட்டியாகிருச்சு. அது தண்ணியில் போட்டுறாங்க. தண்ணியில் போட்டு அப்படியே தட்டினோடனே கெட்டியாக பால்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஆனால் அந்த காலத்தில் அப்போ வந்து கேடிஎம் தான் செஞ்சுருந்துருக்கேன். அதனால் வந்து எதுவுமே வேஸ்ட்டு போகலை, அந்த அளவுக்கே வந்துருச்சு. அப்போ வந்து கேடிஎம் வந்து புதுசு அப்போ வந்து ஆரம்பத்தில் அப்போ வந்து 980 ரூபாய் என்னமோ ஒரு கிராமு, 980 ரூபான்னு நினைக்கிறேன் ஒரு கிராம் அப்போ எடுத்தோம். அப்போ வந்து தாலி செயின் தாலி செயின் 7 பவுனுக்கும் அந்த வளையலும் தான் நான் எடுத்தேன் ஃபஸ்ட்டு எடுத்தது.
அது வந்து இப்படி இது பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இவ்வளோதான் சுருட்டி 2 வளையலுடையது இவ்வளோதான் சுருட்டி கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படி மனசு வந்து ரொம்ப அந்த லேடீஸை வந்து ஒரு இளக்காரமாக பார்க்குறது, இல்லை நகை போடலன்னொன்னே ஏழை ஏழை ஒரு மாதிரி பரிதாபமாக பார்க்குறது, இளக்காரமாக பார்க்குறது, அதெல்லாம் ரொம்ப கூனி குறுகி போயிருக்கேன். நான்லாம் பல டைமில் அழுதுருக்கேன். நம்ம வாழ்க்கை ஏன்டா இப்படி ஆயிடுச்சு, நம்ம எவ்வளோ நகை போட்டு இப்படி இருந்தோம், நம்ம இப்படி வந்து இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு. என்ன செய்யுது, எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையே அப்படின்ட்டு வாழ்க்கையில் நம்ம சாகிறதுக்குள்ளேயாவது முறுக்கு செயினே போடணும், வேறு செயின் வேணாம், முறுக்கு செயின் வாங்கி போடணும்னு நினச்சேன். அது மாதிரி அதுக்கு வந்து என்னுடைய பழைய நகையை போட்டு தான் வந்திருக்கு. அப்போ கடையில் வாங்க போகும்போது திரும்ப போனோம். கடைக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்திருந்தார். இவர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்காரு நினைக்கிறேன். பேர் என்ன பேர் தெரியலையே. வர்ச்சூர் செல்வம்னு பயங்கர தாதா கொள்ளை பயங்கரமாக இருந்தவர். இப்போ வந்து திருந்தி வாழ்கிறாரு. ஆனால் நகை மட்டும் குறையாமல் இருக்கார். 7 கோடி அளவுக்கு வக்கீல் ஃபீஸே கட்டிருக்காராம். உடம்பு பூரா காலில் பாருங்கள் ஷூ இது ஒரு கலரு, அது ஒரு கலரு. கையில் பார்த்திங்கன்னா புலி, சிங்கம் எல்லாத்துலேயும் டிசைன்லேயும் போட்டிருந்தார். காதில் பார்த்திங்கன்னா வரிசையாக தோடு. எனக்கு பார்த்தோன்னே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா பொம்பளைகளே நகை சமைக்கிறதுக்கு சங்கட்டமாக இருக்கும், ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு இவ்வளோ நகை போடுறாருன்னு. சரி விடுவோமா அந்த வாய்ப்பை, உடனே ஃபோட்டோ வளைச்சி எடுப்போம்னு சொல்லி அப்படி ஒருத்தராக போய் நின்று எடுத்து சங்கட்டமாக இருந்துச்சு. என்னமோ சொல்லுவாரோ என்னமோன்னு அவர் ஒன்றுமே சொல்லலை. வந்து எடுங்க பரவாயில்ல எடுங்கன்ட்டார். அப்புறம் அவன் பையன் வந்து கட்சியில் இருக்கேன், திருமாறன் கட்சின்னு சொல்லி அதில் இருக்கிறனால அவரும் அதில் தான் இருக்கார் போல். அதனால் அவரும் சரின்னு எடுத்துகிட்டு கையில் பாருங்கள் புலி வந்து குட்டி புலி மாதிரி அதில் போட்டு வச்சுட்டு கழுத்தில் இருந்தது வந்து ஒரு வட்டம் நான் அந்த ஷோவை வச்சுருந்தாங்க, அதை அப்போ போயிருந்தப்போ எடுத்தேன், அதை வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். அதையே வாங்கியிருக்கார் போல் இவர். வாங்கி கழுத்தில் போட்டு நின்றுக்கிட்டு எதோ யாருக்கோ ஏதோ வாங்கி கொடுக்க வந்திருக்காரு போல். வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லோரும் அவரவே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் ஒரே ஃபோன் நோண்டுற மாதிரி நோண்டிகிட்டே இருந்தார். அவருக்கே சங்கடமாக இருந்திருக்கும் போல். அப்புறம் ஃபோன் போயிட்டார். எனக்கே ஆச்சரியம் என்னென்னா கால் எதுக்கு இது ஒரு கலர் அது ஒரு கலர் ஷூ போட்டிருக்காருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி சங்கடம் இல்லாமல் வராரு அப்படி ஒரு ஷூவை போட்டுட்டு அப்படின்னு. அவர் ஃபேஷன் நினச்சி எல்லாமே தங்கம். கையில் வளையல் வளையல் மாதிரி பெருசாக ப்ரேஸ்லெட் பெருசாக இருக்குது பாருங்கள், காப்பு மாதிரி பெருசு. அதெல்லாம் எப்படியும் 5 பவுன் 6 பவுன் இருக்கோ 10 பவுன் இருக்கோ தெரியல, நிறையா. அது எல்லாமே இவங்க கடையில் தான் வாங்கினதான் அவங்க சொன்னாங்க. எங்கள் கடையில் தான் வாங்கியிருக்காரு, எங்கள் ரெகுலர் கஸ்டமர் அவர். விளம்பரத்துக்காக அவர் வச்சுருக்காங்க போல். அதனால் வந்து அப்படி நின்றுட்டு இருந்தார். நம்மளுக்கு வந்து லேடிஸே 1 2 வாங்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. ஜென்ஸு எவ்வளோ நகை போட்டுருக்காரு பாருங்கள். சில பேர் ஜென்ஸுக்கெலாம் அது ஆசை இருக்கும் போல் நகை போடணுண்டு. என்ன வாங்கினேன், செயின் பார்த்து வாங்கிட்டு தான் நான் போட்ட உருண்டை செயின் ஸ்டோன் வச்சது. அது வந்து வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டேன், ஆனால் எடுக்க வேணான்ட்டாங்க. அதனால் எடுக்கலை. சும்மா கொஞ்சம் மட்டும் எடுத்திருப்பேன். இது வந்து வெள்ளி ஐட்டம்ஸில் வச்சுருந்தாங்க. மோதிரம் வாங்கணுன்னு சொன்னேன் அவன். அதனால் சொல்லி பார்க்க போகலாம், செயின் மோதிரம் வெள்ளியில் வந்து வாங்கலான்னு சொல்லி மேலே 3rd ஃப்ளோரில் 2nd ஃப்ளோர்னு நினைக்கிறேன் இருந்துச்சு. சரி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி மேலே போய் பார்க்க வந்திருந்தோம். இந்த மாதிரி சிங்கிளாக போட்டாலே போதுங்க, சூப்பராக நம்ம ஒரு தாலி செயினோட இந்த இதுவும் போட்டுக்கிட்டாலே ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வயசுக்கு இனிமேல் நிறைய போடுற வயசுலலாம் பெங்களூரில் இருந்ததுனால அங்கே போடுறதுக்கு ஃபங்க்ஷனும் கிடையாது, போட்டு போனதும் கிடையாது. அதிகமாக என்னுடைய நகைகள்லாம் அதிகமாக பேங்கில் தூங்குனது தான் அதிகம். பள்ளிக்கூடம் போன மாதிரி அங்கே போய் தான் இருந்திருக்கு அதிகமாக. அதனால் அங்கே பாதுகாக்க முடியாது, வைக்க முடியாதுன்னு சொல்லி நாங்கள் இங்கேயே வச்சுட்டு போயிடுவோம். அந்த மாதிரி இருந்ததில் இந்த மாதிரி போட ஓவராக தெரியும். ஆனால் நிறைய போடுறாங்க, ஆன்டிக் மாடல்னு சொல்லி நிறையா போடுறாங்க. சரி நம்ம வாங்க போகிறதில்ல, இருந்தாலும் நம்ம போட்டு ஒரு ஃபோட்டோவாவது எடுத்து வச்சுக்கிறோம் ஞாபகார்த்தத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுத்து மாட்டினேன். எனக்கே என்னை பார்க்க பிடிக்கல, அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் எது வேணாலும் போட்டு பார்க்குறதுக்கு கொடுக்குறாங்கப்பா, கொடுக்க மாட்டேன்லாம் சொல்கிறதே கிடையாது, கொடுக்குறாங்க. முடியை பிடிச்சி இழுக்குதா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒன்றா எடுத்து கொடுக்க நானே என் பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அவனே சொல்லிட்டு, ஐயோ போதும் எத்தனை தடவை போட்டு பார்க்குறேங்க, என்ன நினைக்க மாட்டாங்க அப்படின்னு. விட்றா அப்படின்ட்டு அவரே கோவிக்கல, எடுத்து காமிக்கிறோம் அவரே கோவிக்கல, உனக்கேண்டா அப்படின்ட்டு எடுத்து பார்த்தேப்பா. பாருங்கள் எனக்கே மூஞ்சில் அடிக்குது பார்த்தாலே. அதாவது வயசில் அந்த சின்ன வயசு இருக்கணும், இன்னும் பர்சனாலிட்டி இன்னும் ஹைட்டாக இன்னும் கொஞ்சம் குண்டா இன்னும் பர்சனாலிட்டியாக இருக்கவங்கன்னா ஓகேவா இருக்குமோ என்னமோ. நமக்கு இது செட்டாகும். நம்ம புதுசாக போட்டோம்னா ஓவராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி போனால் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நம்மளுக்கு செட் ஆகாது. போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு, அவ்வளோதான், ஆசை தீர்ந்துருச்சு. கழுத்தில் போட சொன்னால் அவருக்கு ஒரே வெக்கம்.
சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட நகை இருக்கும்போது அப்படி அருமை தெரியாதுங்க. அது வந்து இல்லாதப்போ மஞ்சக்கயிறு போட்டுட்ருக்கும்போதோ இல்லை கவரிங் செயின் போட்டிருக்கும் போதோ நம்ம எவ்வளோ பெரிய வச்சுருந்ததை நம்ம அப்படி இது இல்லையேன்ற கவலை அப்போ தான் ரொம்ப ஃபீல் ஆகும். இருக்கும்போது நம்ம அசால்ட்டாக எங்கேயாவது கழட்டி வைப்போம், அங்கிட்டு தான் வச்சுருவோம், அங்கிட்டு நாலசில் எங்கேயாவது கழட்டி வச்சுட்டு அசால்ட்டாக திரிவேன். ஆனால் அது இல்லாதப்போ தான் அதோடைய அருமை எனக்கு தெரிஞ்சிச்சு. எவ்வளோ விலைவாசி கூடினாலும் தங்கம் போட்டால் தான் பொம்பளைகளுக்கு அழகாகவே இருக்குது போட்ட மாதிரி இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி செயினோட கூட இது போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அது வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொன்றா எடுத்து காமிக்க சொல்லிட்டு இருந்தேன். சரி அது செட்டாகும், அதாவது தோடும் ஜிமிக்கியோடு சேர்த்து செட்டாகவும் இருந்துச்சு. இது கொஞ்சம் சிம்பிளாக நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் நமக்கு சரி இருக்குது. நான் என்னுடைய ஸாரீ நல்லா இல்லாதனால என்னமோ எனக்கு அந்தளவுக்கு எடுப்பாக தெரியல. இது ஓகே, சிம்பிளாக நல்லா தான் இருக்குது. இது போட்டுக்கலாம், ஃபங்க்ஷனுக்கு என்றைக்காவது ஒரு நாள் போட்டுக்கலாம். நம்ம அதெல்லாம் கடந்து வந்துட்டோம். எதுக்கு அந்த ஆசை அப்படின்ட்டு போட்டாச்சு. ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்டு ஒரு வழியாக வாங்கினதுக்கு பில்லை போட்டு வாங்க வச்சுட்டு நகை கடைக்கு போயிருக்கும்போது நினைப்போம், அடுத்தடுத்து வந்து வாங்கணும்ப்பா, அது வாங்கணும் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். திரும்ப அப்புறம் அந்த பக்கம் தலை வச்சு படுக்கிறதே கிடையாது. கூட்டமாக தான் இருக்குது. நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாக வந்துருச்சு. இன்னொன்று வந்து நாங்கள் வாங்க போகிற அன்றைக்கி ஒரு 3-4 டேஸாக திடீர்னு பார்த்திங்கன்னா 250 ரூபா 450 ரூபா டக்கு டக்குன்னு ஏறிச்சு. அடுத்த 2 நாள் குறைஞ்சிச்சு, திரும்ப ஏறிச்சு. அப்பாடா குறைஞ்சிச்சோன்னே எனக்கு கவலையாயிருச்சு. ஐயோ நம்ம கூட இருக்கும்போது வாங்கிட்டு வந்துட்டோமே, இன்னும் 2 நாள் லேட்டாக போய் வாங்கியிருந்துருக்கலாமோ ஐயோ அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு ஏறவும் அப்பாடா இப்போ தான்டா நிம்மதியாக இருக்குது, ஒரு வழியாக ஏறிடுச்சு. குறையக்கூடாது, அப்படியே ஏறியே இருக்கணும் கொஞ்சம் நாளைக்கு. அப்போ தான் நம்மளால நிம்மதியாக இருக்கும். இல்லை டென்ஷன் ஆகும், ஐயோ நம்ம இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துருக்கலாமோ அப்படின்னு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா எப்போ குறையும் எப்போ கூடுதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இப்போ பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைஞ்சதுனால கொஞ்சம் குறைஞ்சிச்சு, திரும்ப மறுபடியும் ஏறிடுச்சு. அதனால் நம்ம வந்து எதையுமே நம்ம